வெல்கம் டு ரிஷேஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். குவைத் தீ விபத்து, 49 பேர் உயிரிழப்பு, 42 இந்தியர்கள். ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஆக்சிடெண்ட் குவைத்தில் நடந்திருக்கு. தென் ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு. ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ டோட்டல் சீட்ஸ் எவ்வளோ பார்த்திங்கன்னா 175. இதில் 135 இடங்களில் வெற்றி பெற்று தெலுங்கு தேசம் பார்ட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2 ஆர்டிக்கல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 164. இந்த 164 ஆர்டிக்கல் பிரகாரம் சீஃப் மினிஸ்டரை நியமனம் பண்ணி வைக்கிறது, அப்பாயின்மெண்ட் பண்ணி வைக்கிறது கவர்னர், அண்ட் மினிஸ்டர்ஸையும் அப்பாயின்மெண்ட் பண்ணி வைக்கிறது கவர்னர் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். 91st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பிரகாரம் பார்த்திங்கன்னா டோட்டல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா 15% ஆஃப் டோட்டல் சீட் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ டோட்டல் சீட்ஸில் 15% தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கணுங்கிறத 91st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், விவசாயம் பானை தொழில்களுக்கு வட்டாட்சியர் அனுமதியுடன் இலவச மண். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, பானை தொழில் விவசாயம் பண்ணுறதுக்கு போதுமான மண் கிடையாதுங்கிறதுனால அந்தந்த குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள், பானை தொழிலாளர்கள் அவங்களுக்கு மண் எடுக்கிறதுக்காக ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இலவசமாகவே பார்த்திங்கன்னா குளங்கள், ஏரிகள் இங்கே இருந்தாலுமே மண் எடுக்கலாம்ங்கிறத பெர்மிஷனாக தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு குட் சொல்யூஷன். தென் ஜூன் 24 கூடுகிறது மக்களவை. எதிர்க்கட்சிகளுக்கு மத்திய அரசு வேண்டுகோள். தற்போது ஆப்போசிஷன் பார்ட்டி யாருன்னு பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஒரு பார்ட்டி லோக்சபாவில் ஆப்போசிஷன் பார்ட்டி ஆகணுன்னா அவங்க கண்டிப்பாக டோட்டல் லோக்சபா சீட்டில் 10% சீட்டாவது அவங்களுக்கு கிடச்சிருக்கணும். ஸோ அப்படி கிடைச்சா மட்டும்தான் ஒரு பார்ட்டி ஆப்போசிஷன் பார்ட்டியாக மாற முடியும். அண்டு இந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 ஆர்டிகல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் 85 ஆஃப் கான்ஸ்டியூஷன் செக்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் பற்றி மென்ஷன் பண்ணுது. ஆர்டிகல் 86 பிரசிடெண்ட்டோடைய அட்ரஸ் பற்றி மென்ஷன் பண்ணக்கூடிய ஆர்டிகல். ஆர்டிகல் 87 பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் அட்ரஸ் பை பிரசிடெண்ட். ஸோ 86 அண்ட் 87 பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டோடைய அட்ரஸ் பற்றி மென்ஷன் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க மக்கள் ஒத்துழைப்பு தேவை. இதில் ஒரு டே பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூன் 12 என்ன டே பார்த்திங்கன்னா வேர்ல்டு டே எகெயின்ஸ்ட் சைல்டு லேபர். வேர்ல்டு டே எகெயின்ஸ்ட் சைல்டு லேபர். இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னு பார்த்திங்கன்னா, லெட்ஸ் ஆக்ட் ஆன் அவர் கமிட்மெண்ட் எண்ட் சைல்டு லேபர். லெட்ஸ் ஆக்ட் ஆன் அவர் கமிட்மெண்ட் எண்ட் சைல்டு லேபர். அண்டு இதே ஜூன் 12, 1999 இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ஒரு கன்வென்ஷன் கொண்டு வந்திருந்தாங்க. என்ன கன்வென்ஷன் பார்த்திங்கன்னா ஒஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சைல்டு லேபர் கன்வென்ஷன். ஒஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சைல்டு லேபர் கன்வென்ஷன். தென் தமிழக அரசாங்கம் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். இந்த ஸ்கீமோடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் சாயில் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது. அண்டு செகண்ட் அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீ அக்ரிகல்ச்சர். அதாவது தமிழகத்தில் கெமிக்கல் இல்லாமல் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. சாயில் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது அண்ட் கெமிக்கல் ஃப்ரீ அக்ரிகல்ச்சர். மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். தென் சவாலாகி வரும் நிலத்தடி நீர் சரிவு. இதில் ஒரு டேட்டா சொல்லியிருக்காங்க அண்ட் 2 சட்டங்கள் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துடலாம். நிலத்தடி நீரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் 2023 கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 26 மாவட்டங்களில் நிலத்தடி நீர் ரொம்ப குறைந்துள்ளதாக சொல்லியிருக்காங்க.
சேலமில் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பெரம்பலூர்லேயும் கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தருமபுரி தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து நிலத்தடி நீர் அதிகரித்திருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு மழைநீர் சேகரிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் அமைக்கிறதுல தமிழகம் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. பட் நிலத்தடி நீர் சரிவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. அண்டு தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கம் நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்காக 2007 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அண்ட் அதே மாதிரி தமிழக அரசு நிலத்தடி நீர் ஒழுங்குமுறை சட்டம் 1988 கொண்டு வந்தாங்க. தென் G7 மாநாடு, பிரதமர் மோடி இன்று இத்தாலி பயணம். G7 சம்மிட் வந்து இத்தாலியில் நடைபெற போகுது. இதோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்கான தீம் கிளைமேட், எனர்ஜி, செக்யூரிட்டி அண்ட் என்விரான்மெண்ட். கிளைமேட், எனர்ஜி, செக்யூரிட்டி அண்ட் என்விரான்மெண்ட். G7 பொறுத்த வரைக்கும் கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், UK, US மெம்பராக இருக்காங்க. இந்தியா வந்து இதில் மெம்பர் கிடையாது. தென் ஒடிசா முதல்வராக பதவியேற்றார் மோகன் சரண் மாஜி. ஒடிசா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 147 சீட் இருக்குது. 147 சீட்ஸ் இருக்குது. தென் அருணாச்சல முதல்வராக பெமா காண்டு இன்று பதவியேற்பு. அருணாச்சல் பிரதேச பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டல் எவ்வளோ சீட் இருக்குன்னா 60. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. குரூப் 2 எக்ஸாம்லேயும் குரூப் 1 எக்ஸாம்லேயும் மேட்ச் தி ஃபாலோயிங் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. தென் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ். குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் உலகளாவிய பாலின ஏற்றத்தாழ்வு குறியீடு. ஸோ இதை கொண்டு வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார அமைப்பு, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் தான் இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 129வது ப்ளேஸ் கிடச்சிருக்கு. அண்டு முதல் 5 பிளேசஸில் யார் வந்திருக்காங்க பார்த்திங்கன்னா ஐஸ்லாண்ட், ஃபின்லாண்ட், நார்வே, நியூசிலாந்து, ஸ்வீடன். இவங்க தான் ஃபஸ்ட்டு 5 பிளேஸஸில் வந்திருக்காங்க. இதில் 4 இண்டிகேட்டர்ஸ் பேஸிஸில் தான் இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன், செகண்ட் ஒன் எஜுகேஷ்னல் அட்டைன்மெண்ட், தேர்ட் ஒன் ஹெல்த் அண்ட் சர்வைவல், ஃபோர்த் ஒன் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன், second one educational attainment, health and survey, then political empowerment.